இந்த வீடியோ பார்க்குற நிறைய பேர் டார்க் வெப்பை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த உலகத்தில் உள்ள எல்லா சோஷியல் மீடியால இருந்து கூகுளில் இருந்து இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற யூடியூப் வரைக்கும் இது எல்லாத்தையுமே சர்ஃபேஸ் வெப் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சர்ஃபேஸ் வெப் எல்லாம் பார்த்துட்டு இந்த உலகம் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அது நீங்க பண்ற பெரிய தப்பு. அப்படி சர்ஃபேஸ் வெப்புக்கு கீழே வந்து பார்த்தா அங்கதான் வருது டார்க் வெப். அண்ட் டார்க் வெப் சர்ஃபேஸ் வெப்ல பண்ற மாதிரி ஈஸியாலாம் ஆக்சஸ் பண்ணிட முடியாது. அதுக்குன்னு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. ஐ மீன் அந்த டார்க் வெப்ல செலக்டிவான பீப்புள்ஸால மட்டும்தான் போக முடியும். ஆனா சர்ஃபேஸ் வெப்போட டார்க் வெப் அப்படின்றது ரொம்ப பெருசு. அண்ட் அந்த டார்க் வெப் ஆக்சஸ் பண்றதுக்கு டார் ப்ரௌசர் அப்படின்ற ஃபேமஸான ப்ரௌசர் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஐ மீன் அது ஒண்ணுதான் டார்க் வெப்க்கு ஆக்சஸ் பண்றக்கூடிய ஒரே ஒரு வழி. அண்ட் இந்த சர்ஃபேஸ் வெப்ல இருக்கிற மாதிரி டார்க் வெப்ல அதுக்கு ஆப்போசிட்டா இருக்கும். டார்க் வெப்ல உள்ளவங்க எல்லாருமே கெட்டவங்க கிடையாது. சில நல்லவங்களும் இருப்பாங்க, பட் கெட்டவங்க அதிகமா இருப்பாங்க. அங்கதான் இந்த ஸ்மக்லிங், அதுக்கப்புறம் கன்னு விற்கிறது, இந்த மாதிரி பயங்கரமான இன்னும் எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கான விஷயங்கள்லாம் அந்த இடத்துல தான் நடக்கும். அங்க நம்ம என்ன தப்பு பண்ணாலுமே அது வெளியவே தெரியாது. அப்படியே தெரிய வந்தாலுமே அந்த யார் பண்ணா அப்படின்றத கண்டுபிடிக்கவே முடியாது. ஏன்னா டார்க் வெப் ரொம்ப ரொம்ப பெருசு. ஸோ இப்போ நீ டார்க் வெப்பை பத்தி பேச போறியா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. அந்த டார்க் வெப்லேயே ஒரு கொடூரமான கான்செப்ட் இருக்கு. அதுதான் ரெட் ரூம் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெட் ரூம்னா என்னன்னா ஒரு பிளாங்கான ரூம்ல ஒரு கில்லரோ இல்லை ஏதோ ஒரு பர்சன் இன்னொரு பர்சனை ஒரு சேர்ல கெட்டி போட்டிருப்பாங்க. அண்ட் அவனோட போன்ல டார்க் வெப்ல ஒரு லைவ் ஸ்ட்ரீம் மேக் பண்ணுவான். அண்ட் அந்த கில்லர் அந்த லைவ் ஸ்ட்ரீமை பார்க்குற வியூவர்ஸ்ட இவனை என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். அண்ட் அந்த வியூவர்ஸ் என்ன கமெண்ட் பண்றாங்களோ அது அப்படியே அந்த பர்சனுக்கு டைரக்டா பண்ணுவான். அண்ட் இதை தான் ரெட் ரூம் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் இது சில பேர் ஒரு அர்பன் லெஜெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இதுக்கு வந்து செலக்டிவான ப்ரூஃப் கிடையாது. இப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூஃபோட யாரும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு அங்கே ப்ரூஃபும் இல்லை. பட் டார்க் வெப்ல இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அது ரொம்ப ஆச்சரியப்படுறது கிடையாது. ஆனால் இதோட பயங்கரமான விஷயங்கள்லாம் நடக்கும். ஸோ இது மூலயமா நான் உங்கள்கிட்ட சொல்ல வர விஷயம் என்னன்னா, இன்டர்நெட் நீங்க நினைக்கிற மாதிரி சாதாரணமானது கிடையாது.